திருவிழாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ஆடி திருவிழா தான் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்காது. இந்த ஆடி மாதம் திருவிழா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது 15 நாள் திருவிழா. இது அம்மனுக்கு பூச்சாட்டுறதுலேருந்து கம்பம் நடுறது, அப்புறம் இது சக்தி அழைத்தல், பொங்கல் இடுதல், அப்புறம் சத்தாபுரணம், மஞ்சள் நீர் மிரமனை, இப்படி 15 நாள் சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பொங்கல் வைக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் பொங்கல் வச்சுட்ருக்குறோம். அப்புறம் பூமிதி திருவிழா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வண்டி வேடிக்கை, சேலம் குகை வண்டி வேடிக்கைன்றது பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு லெவலுக்கு செம்ம ஃபேமஸ்ஸு. அது சூப்பராக இருக்கும். இந்த பண்டிகை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ எங்கள் வீட்டில் சின்ன கை குழந்தை இருந்ததுனால எனக்கு ரொம்ப வேலையாக இருந்தது. அதனால் நான் பொங்கலைக்கு நாங்கள் கடையில் 10-10:30 வந்துடுவோம். இந்த தடவை 1 மணி ஆகிடுச்சு. அதனால தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முதல் நாள் வீட்டில் கும்பம் ஊற்றுவோம். அந்த கும்பம் ஊற்றுறது முடிஞ்சவுடனே ஜனங்க நைட்லேருந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள், மதியானம் 1 மணி ஆகிடுச்சு. அப்பயுமே கூட பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அப்புறம் எனக்கு நிறைய வேலை இருந்தது வீட்டில். வேறு போயும் வேறு குழந்தையெல்லாம் நான் அடக்கிட்டு அது பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு வரதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. போய் வேறு வேலை செய்யணும். அப்புறம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் வேலையை ஆரம்பித்தேன். எனக்கு இந்த சீக்கிரமாக நல்லபடியாக நான் பொங்கல் வச்சிடணுமா அப்படின்னு வேண்டிகிட்டு செஞ்சு பாருங்கள். அது எவ்வளோ ஒரு அதிசயம். அடுப்பு கற்பூரம் மட்டுமே எரிஞ்சதுங்க. ஒரு நிமிஷம் கூட அடுப்பு அணையில. ஆனால் இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பு அணைஞ்சு ஊதி ஊதி தலைவலியே எடுத்துக்கிச்சு. இந்த வருஷம் அடுப்பு சூப்பராக எரிஞ்சுது. ஒரு நிமிஷம் கூட அணையாமல் சூப்பராக சாமி எனக்கு நல்லா கை கொடுத்துச்சு. நல்லா சந்தோஷமாக பொங்கல் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த சாமிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல பழைய கோயிலில் சாமிக்கு பின்னாடி செவுரு இருக்கும். அந்த செவுத்துக்கிட்டது ஏன்னா உள்ளார போக முடியாது. சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணால் உள்ளே போக முடியாது, பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அந்த செவுத்துக்கு பின்னாடி தான் எல்லாம் பொங்கல் எடுத்து வச்சுட்டு வருவோம். இப்போ புதுசாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சாமிக்கு பின்பக்கம் நல்ல பெரிய அளவில் அம்மன் சிலை வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல தனியாக 2 பூசாரியை வச்சு அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. அந்த சாமிக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சு பொங்கல் வைக்கிறவங்களுக்காகவே தனியாக அங்கே சாமிக்கிட்ட தீபாராதனை காமிச்சு இந்த நம்ம வச்சுட்டு போகிற பொங்கல் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தோன்னா அங்கே வாங்கி சாமிக்கிட்ட வச்சிடுறாங்க. சாமிகிட்ட வச்சுட்டு கொடுக்கும்பொழுது நமக்கும் ஒரு சாமியை தரிசனம் பண்ணின மாதிரி ஒரு சந்தோஷம். பாருங்கள், இந்த சாமி பாருங்கள், அம்மன் நல்ல பெரிய அம்மனாக இருக்குது பாருங்கள். பொங்கல் வைக்கிறவங்கள இங்கே சாமியை கும்பிட்டுட்டு பாருங்கள் தட்டில் கொண்டு போய் பூசாரிக்கிட்ட பொங்கல் கொடுத்தோன்னாக்கா வாங்கி அம்மன் பாதத்தில் வச்சுட்டு கொடுப்பாங்க. அது நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி. அந்த செவுத்து பக்கம் கொண்டு போய் செவுத்தோரமாக கொட்டிட்டு வர்றது எனக்குலாம் ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. சாமிக்கு பாருங்கள் இங்கேயும் விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் இங்கே தனியாக செஞ்சுக்குவோம். சாமிக்கு அர்ச்சனை தட்டு கொண்டு போகிறவங்க, மாவிளக்கு கொண்டு வர்றவங்க தனியாக முன்னாடி சாமிக்கு கர்ப்பகிரகம் வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்கே கூட்டம் பயங்கர க்யூ இருக்கும். அதனால் பொங்கல் வைக்கிறவங்க இங்கே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம்.